ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மரணத்திற்கு பிறகு அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு ஜீவாத்மாக்கள் அனுப்பப்படும். புண்ணியங்கள் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் பாவங்கள் செய்தவர்கள் நரகத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எப்போதும் அனைவருக்கும் தெரியும், நரகம் என்றும் யமலோகம் ஆகிய இரண்டும் ஒன்றுதானா? நரகம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் சிலருக்கு இருக்கும். நரகம் குறித்து கருட புராணம் மிக தெளிவாக விளக்கியுள்ளது. ஒருவர் இறந்த பிறகு என்னென்ன நடக்கும், ஜீவாத்மாக்கள் எங்கு செல்லும் என்பது தெரிந்து கொள்ளலாம். இதில் பலரும் அறியாத பல ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. நரகம் பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் இதில் தெரிந்து கொள்ளலாம். கருட புராணம் மகாவிஷ்ணு மற்றும் கருடன் இடையே நடைபெற்ற உரையாடலே கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. மனித வாழ்க்கை, சாஸ்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கருடனின் சந்தேகங்களுக்கு மகாவிஷ்ணுவே அளித்த விளக்கம்தான் கருட புராணம். ஒரு சாமானிய மனிதனின் மனதில் இருக்கும் கேள்விகளை கருடன் பரமாத்மாவிடம் கேட்டு பதில் பெறுவதுதான் இந்த நூலின் தனி சிறப்பு. கருட புராணத்தில் நாம் அனைவரும் நினைத்து பயப்படும் நரகம் குறித்து கருடன் கேள்விக்கு மகாவிஷ்ணு அளித்த பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும் என கருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார். அதற்கு கருடா, பூ உலகில் மனிதன் வாழும்போது மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். எப்பொழுது அவன் உடம்பிலிருந்து அவனுடைய உயிரானது ஆன்மா வடிவில் வெளியே வர துவங்கியதோ அப்போது அதன் அடுத்த பயணத்தை துவங்க ஆரம்பிக்கின்றது. உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவின் அளவானது மனிதர்களின் உடலில் உள்ள கட்டை விரல் அளவே இருக்கும். இந்த வடிவம் கொண்ட ஜீவாத்மா யமலோகம் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு வன்னி மரத்தின் கீழே சில காலங்கள் தங்கியிருக்கும். அதன் பிறகு அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகளின் பயனாக கிடைத்த சரீரத்துடன், அதாவது கர்ம சரீரத்துடன் யமலோகம் செல்ல துவங்கும். யமகிங்கரர்கள் அந்த ஜீவனை யமலோகத்தின் அரசராக இருக்கக்கூடிய யம தர்மனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்கள். மண் உலகில் வாழ்ந்த காலத்தில் மனித உடலுடன் அவன் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் எடுத்து உரைக்கக்கூடிய கனிகள் ஒருவர் யம தர்மராஜனிடம் இருப்பார். மனிதர்கள் செய்யும் நல்வினையும் தீவினையும் பன்னிரு சிரவணர்களின் உதவியோடு அறிந்து கொண்டு அதை பட்டியலுடன் யம தர்மனிடம் தெரிவித்து அவரின் ஆணைப்படி அவர்கள் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் தெரிவிக்கக்கூடியவர். அவருடைய பட்டியலிலிருந்து எவரும் தப்பிக்க இயலாது. அவரே சித்ராகுப்தன் என்று அழைக்கக்கூடியவர். சித்ராகுப்தனின் பட்டியலானது ஜீவாத்மா மற்றும் யமனின் முன்னிலையில் அறிவித்து அவர்களின் பாவங்களின் தன்மைக்கேற்ப தண்டனையும் சொல்ல யமதர்மன் யமகிங்கரர்களை கொண்டு அத்தகைய தண்டனை அப்பொழுதே நிறைவேற்ற ஆணையிடுவார். இதில் எந்த ஒரு கால தாமதமும் நேரிடாது. இவ்விடத்தில் நமக்கு எவரின் பரிந்துரையும் வேலை செய்யாது. நாம் செய்த நல்வினை மட்டும் நமக்கு துணையாக அமையும் என்றார். கருணாமூர்த்தியே, நரகம் என்பது என்ன? நரகத்தில் எந்த விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி கூற இயலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் கேட்டார். அதற்கு கருடனே, இதுவரை மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் செய்ய வேண்டிய தானங்களும் தர்மங்களும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதையும் இதுவரை நாம் உனக்கு இங்கு உரைத்தோம். இனி நரகம் என்பது என்ன, அது எந்த விதமான தோற்றத்தை உடையது என்பதை பற்றி யாம் உனக்கு உரைக்கப் போகின்றோம். தீ வினைகள் செய்யும் ஒவ்வொரு மானிட உயிர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் மற்றவர்களது வாழ்க்கையை அழித்து தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என பகுத்தறிந்து உணரும் அனைத்து மானுட பிறவிகளும்
காலதேவனால் உருவாக்கப்பட்ட இறப்பு பிறப்பு விதிகளின் அடிப்படையில் என்றாவது ஒரு நாள் காலதேவனுக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காலதேவனுக்கு அடிபணியும் இந்த சூழ்நிலையில் மண்ணுலகில் மானுடன் ஈட்டிய பொருட்கள் பொன் மங்கை சுகம் என எதுவும் அவனுடன் இருக்காது. இந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் என்பது 1000, 2000, 10,000 அல்ல, மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் இருக்கின்றன. முக்கியமான நரகங்கள் என்ன? 84 லட்சம் நரகங்களில் முக்கியமான நரகங்கள் என்பது 28 ஆகும். இந்த நரகங்களில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான மிக கொடுமையான முறையில் தீய எண்ணங்களால் வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகள் உடல்களே இல்லாமல் வேதனை துன்பம் மற்றும் வலிகளின் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கொடுமையான நிலையில் அமைந்திருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.